என்னை அறியாமல் நான் தூங்கிய அந்த 1 மணி நேரம், அவ்வளோதான் போனது தூக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். அன்பார்ந்த உறவுகளே, மிக முக்கியமான தகவல்களை விடுத்திருக்கிறாங்க குவைத்துடைய அரசு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவசியமின்றி, அதாவது உங்களுக்கு வெளியில் போக வேண்டிய வேலையே இல்லை அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இருந்தும் தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. அதை முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மிக அவசர தேவை ஒன்று குவைத் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன தேவை, அதை பற்றியும் பார்க்கலாம். இன்னைக்கு அதிகாலையில் இருந்து நான் நினைக்கிறேன், இப்போ ஒரு 2-3 நாளாகவே சிச்சுவேஷன் மோசம் இருந்தாலும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடிஞ்சத்தில் இருந்து நேற்று நாள் 12 மணியோட முடியுது இல்லையா, அதுக்கப்புறமா இருந்து அந்த வேலைகள் சின்ன சின்னதுகளை முடிச்சுட்டு அப்போ ஷவர் செய்கிற மாதிரி அந்த ஏற்பாடுகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுலேருந்து ஃபுல்லாகவே ஒரு துளி தூக்கம் வரல. அந்த விடிஞ்சதுக்கு அப்புறமா காலையில் ஹாஸ்பிட்டல் டியூட்டி கொஞ்சம் இருந்துச்சு. அந்த வண்டியில் ஏறி ஜாபர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கிங்கில் ஒரு 9 மணிக்கு நிறுத்தினேன். சரியாக 10:30 நான் நினைக்கிறேன், 10:30 மணிக்கு பாபா வெளியாகி வந்தார். 9 மணிக்கு நிறுத்திட்டு சரியாக 9:45 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். 9:45 அல்லது அந்த குறுகிய காலத்துக்குள்ளே தான், 9:30 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டேன். அந்த 15 நிமிஷம் கேப்பில் வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் சின்ன சின்ன ஃபோனில் இருந்ததுக்களை பார்த்துட்டு நோண்டிட்டு நியூஸ் அது இருக்கான்னு அப்படியே அந்த ஒரு கலக்கமான ஒரு நிலைமை வந்துச்சு, ஒரு தூக்கம் மாதிரி. அப்போ அந்த வண்டிக்குள்ளே தூங்கினது தான், அதுதான் தூக்கம். பலருடைய நிலைமையும் இதுதான். அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமை இதுதான். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இலங்கையிலேருந்து நிறைய உறவுகள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இந்தியாவிலேருந்து நிறைய உறவுகள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமை இதுதான். ஏன்னா யாருக்கும் சரியான தூக்கம் இல்லை, தூங்கவே முடியாது. ஏன்னா குறைஞ்சது ஒரு அரை அவருக்குள்ள சரி ஒரு 3 சத்தம் கேட்டுருது, மிசைல் விழக்கூடிய சத்தம். இந்த மாதிரி தொடர்ந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 30க்கும் மேற்பட்ட மிசைல்கள் வந்து நேற்றைய தினம் அந்த கவுண்டிங் படி நான் ரூமில் கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். சாதாரணமாக நான் நினைக்கிறேன் 12 மணியில் இருந்து சரியாக 7 மணி வரைக்கும் நான் காது கொடுத்து கேட்டது குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு 30 தடவைக்கு மேலே நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். 32, 33 இருக்கலாம், 31 இருக்கலாம், 33 இருக்கலாம். நான் மார்க் பண்ணது அந்த கேட்கக்கூடிய ஒரு சத்தங்களை வச்சு. அதையும் தாண்டி ஜஹரா பக்கமெல்லாம் போயிருந்தால் அது கேட்டிருக்காது எங்களுக்கு. இந்த சபஹான் அகமதி பக்கம் கேட்டது மட்டும், சபஹலா மட்டும் கேட்டிருக்காது, ரொம்ப தூரம். அப்போ எத்தனை மிசைல்கள் வந்திருக்குன்னே தெரியல. ஏன்னா இந்த 2 நாளைக்குள்ளேயே உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கிறத பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 380 மிசைல்களை வந்து தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பாரதூரமான நிலைமை இருக்குதுன்னு. அதே போல் அன்பார்ந்த உறவுகளே, குவைத்துடைய அரசு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு விடயங்களுக்கும் வெளியே போகாதீங்க. முக்கியமாக அந்த கிர்கியான் அப்படின்ற ஒன்று, நான் இன்றைக்கி செய்தியிலையும் சொல்லியிருப்பேன், கிர்கியான் அப்படின்ற ஒன்றுக்காக குழந்தைகள் யாராவது வெளியில் போக கூப்பிட்டா பணிப்பெண்களே சாரதிகளை தயவு செய்து கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தடுக்கப்பட்டிருக்குது, தடை செய்யப்பட்டிருக்குது அப்படி வெளியில் போகிறது. அதே மாதிரி கூடாரங்களில் யாரும் இருந்துடாதீங்க. கூடாரங்கள் அப்படி இருக்கிறீங்கன்னா உடனடியாக வெளியேறுங்க. சிலர் வந்து உங்களை கூடாரங்களை வச்சுட்டு இப்போ இந்த காவா சாய் ஊற்றக்கூடிய இந்த மாதிரி சில செட்டப்புகள்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க, கூடாரம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை ரெடி பண்ணிவிட்டு அவங்க யாருமே இன்னும் வரல கூடாரத்தில். நீங்கள் ஏதோ சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது, சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கிறீங்கனாலும் கஃபீல்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது, நான் வந்து உடனே இதுக்குள்ள நார்மலான நிலைமைக்கு வந்தே ஆகணும், என்னுடைய ரூமுக்கு வந்து வந்தே ஆகணும், இல்லை நான் இந்த மந்தக்காக்குள்ளே வந்தே ஆகணும், எனக்கு இங்கே இருக்க முடியாது அப்படின்றத கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுங்க.
ஏன்னா சிச்சுவேஷன் ரொம்ப மோசம். பாலைவன பகுதிகள் அவங்க வந்து இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சும்மா சாதாரணமாக அங்கேருந்து இங்கேருந்து அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து முக்கியமானது என்னென்னா அவங்களுக்கே தெரியும், அனுமானிப்பாங்க இந்த ஏரியாவில் தான் இந்த இதை வந்து அடித்து வீழ்த்தினா எந்த இடத்துல விழும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க அந்த மிசைலை வந்து வரக்கூடிய வேகத்தையும் எந்த ஏரியாவில் வருது, இதை வந்து அடித்தா எந்த ஏரியாவில் விழும் அப்படின்றதையும் வந்து அவங்க அனுமானிச்சுத்தான் அந்த இடத்துல வந்து அதை அடித்து வீழ்த்துறாங்க. இப்போ இது வந்து பாலைவன பகுதி என்னும்போது அந்த பாலைவன பகுதிகளை அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. இந்த பாலைவன பகுதிகளில் இதை நிறுத்திடலாம், இந்த அது கொஞ்சம் முன்னுக்கு போக விட்டு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்மேண்டல் பண்ணுறதுக்குரிய முயற்சிகள் எடுப்பாங்க. அப்படிதான் அது வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஏரியாவில் வருது, இந்த நார்த்தில் ஈஸ்ட்டில் இந்த பாயிண்டில் வருது அப்படின்றது அவங்க இது பண்ணுவாங்க சில நேரங்களில். ஏன்னா இது வந்து நார்மலாக, ஏன்னா இப்போ அந்த நாட்டில் விழுந்த மாதிரி இல்லைல்ல. இப்போ நம்மளுடைய நாட்டுக்கு இங்கே நாம் இந்த அரபு நாடுகளில் இருக்கிறோம். அந்த அரபு நாடுகளில் வந்து மழை பொழியலை இல்லையா, மழை பொழியலை. அந்த நாட்டிலெல்லாம் பெய்கிறது மழை, கனமழை பொழிஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிரக்கணக்கா நூற்றுக்கணக்கா. இங்கே வந்து ஒரு நாளைக்கு மிஞ்சினா ஒரு 40-50 தான், அந்த மாதிரி தான் வருது. அப்போ அப்படி இருக்கிறதால இவங்களால் அனுமானிக்க முடியும். அதே இங்கேயும் அடைமழை பெய்ஞ்சிச்சேன்னா இறைவன் தான் துணை. சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில வார்த்தைகளை வந்து அதிகமாக சொல்ல முடியலை, வீடியோ தூக்குறாங்க. ஏன்னா அவங்க நாட்டு கம்பெனி தானே, அவங்களுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல், பிளட் டொனேஷன். குவைத் அரசாங்கம் அவசியம் யாரெல்லாம் பங்கு கொள்ள முடியுமோ தொடர்ந்தும் பங்கேற்று உங்களுடைய இரத்த தானத்தை எந்த நேரத்திலும் வழங்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் தந்திருக்காங்க. இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்குள்ளே யார் வேணுனாலும் பங்கேற்றுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இன் ஆர்டர் டு சப்போர்ட் த பிளட் stockpile under the current காலை 9 மணிலிருந்து விடிய காலை 1 மணி AM வரைக்கும். அது காலை 9 மணியில் இருந்து இரவு 12 மணியை தாண்டி அடுத்த நாள் காலை 1 மணி, அதாவது விடிய காலை 1 மணி வரைக்கும் பிளட் டொனேஷன் பண்ண முடியும். தாராளமாக போய் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்க ஜப்ரியா பக்கம் இருக்கிறீங்களா, பக்கத்தில் இருக்கிறீங்களா, அந்த ரோட்டில் போகிறீங்களா, அவங்களுக்கு சின்ன வேலை இருக்கா, பிளட் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, தாராளமாக போய் கொடுங்க. சரி, பார்க்கலாம் மேலதிகமாக என்ன மாதிரியான சிச்சுவேஷன் வருதுன்னு. ஆனால் இருக்கக்கூடிய உறவுகள் தயவு செய்து கவனமாக இருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். குழந்தைகளோட வெளியே போனாலும் சரி, இல்லை தனியாக நீங்கள் வெளியில் அங்கே இங்கே போனாலும் சரி, சீக்கிரமாக வீடு திரும்புங்க. தேவையில்லாமல் ரோடுகள் அங்கே இங்கே நிற்காதீங்க.